எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், நல்லா நிம்மதியாக அமைதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம்? எவ்வளோ மக்களை பற்றி கவலையோடு எவ்வளோ நல்ல உள்ளத்தோடு யோசிக்கிறது யார்? இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் யார்? யாரும் இல்லைங்க. ஒரு திருடன் தான் இதெல்லாம் நினைப்பான். மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது, கேளுங்க. அது உண்மையா இல்லையான்னு நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் தயவுசெய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. வீடியோ பாருங்கள். எல்லாரும் வசதியாக இருக்கணும், ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறாரு திருடன். ஒரு டாக்டர் எதிர்பார்க்குறாரு எல்லாரும் நோயாளியாக இருக்கணும்னு. ஒரு வக்கீல் எதிர்பார்க்குறாரு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கணும்னு. ஒரு போலீஸ் எதிர்பார்க்குறாரு எல்லாரும் கிரிமினலாக இருக்கணும்னு. ஆனால் ஒரு திருடன் மட்டும்தான் எல்லாரும் வசதியாக இருக்கணும், ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறாரு. நல்லா இருக்குமா? இன்னொரு டாக்டர் எதிர்பார்க்குறாரு எல்லாரும் நோயாளியாக இருக்கணும்னு. ஒரு வக்கீல் எதிர்பார்க்குறாரு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கணும்னு. ஒரு போலீஸ் எதிர்பார்க்குறாரு எல்லாரும் கிரிமினலாக இருக்கணும்னு. ஆனால் ஒரு திருடன் மட்டும்தான் எல்லாரும் வசதியாக இருக்கணும், ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் ரியாக்ஷன் காமெண்ட்டை போடுங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். God bless you all. Thank you.